சரியான காஃபி பைத்தியமா இருக்கீங்க. ஏன் ஒருவேளை காஃபி குடிக்கலனா என்ன செத்தா போயிருவீங்க? அது இல்லம்மா, டெய்லி காலைல டிஃபன் சாப்பிட்டத காஃபி குடிச்சு குடிச்சு பழகிட்டேனா, அதான் அது என்னவோ மாதிரி இருக்கு. சூடா தொண்டையில காஃபி இறங்கினாதான் சாப்பிட்ட ஒரு திருப்தியே கிடைக்கும். உங்க ஆத்தாக்காரி உங்களை நல்லா கெடுத்து குட்டி சோறாக்கி வச்சிருக்கா. ஒரு டம்ளர் காஃபி கேட்டதுக்கா இம்புட்டு அலப்புற? அதெல்லாம் ஒரு மண்ணா வெட்டிய வேண்டாம். நானே ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். ஏதாவது இடகுடமா பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்கிடாதீங்க. எங்க அம்மா அடுக்கலையில இருக்கா தானே, உனக்கே அவளை பார்த்து இம்புட்டு பயம்? என்னது பயமா? யாரு 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 பார்த்து பயப்படுற? நீதான். இப்பதானே சொன்னேன். பின்ன அவ அங்க நிக்காங்க, நீ காஃபி போடாம இங்க வந்து பம்மிக்கிட்டு நிக்க. அவ என்ன உன்னை கடிச்சா திங்க போறா? அவ பாட்டுக்கு அடுக்கலையில ஒரு பக்கம் நின்று ஒரு வேலையை பார்க்க போறா. நீ உன் பாட்டுக்கு காஃபியை போட்டு கொண்டு வருவியா? அதை விட்டுட்டு இல்லாத கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரியா, உங்க அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நான் இங்க வந்து நிக்கிறேன், புரியுதா? நான் ஒன்னும் அவங்களுக்கு பயந்துகிட்டு வரல. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அப்படியே கழுத்தை நெரிச்சி வேகா. ஐயா வாமா. அப்படியே நடிப்பு திலகையா நீ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி முகத்தை கடுக்கடுன்னு வச்சுட்ட, இப்போ ஆத்தா கறி வரணும் எப்படி முகத்தை மாத்தி வச்சுக்க பாரு. உனக்கு நானா இலக்கணமாப்போ? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா எங்க அம்மா வந்துட்டு போட்டோம். நீ கத்துறது அவ காதுல விழுந்தா மனசு சங்கடப்படும். அவ காதுல கேட்கறேன் தானே நான் இம்பட்டு சத்தமா கத்திட்டு கிடக்கேன். ஐயா நீ சாப்பிட்டது காப்பி குடிப்பா பாத்தியா? அதான் இந்த பிள்ளை கலந்துச்சு. ஆனா என்ன நினைச்சதுன்னே தெரியல, மறந்து விட்டுட்டு வந்துட்டு அந்த அளவுதானே கொண்டு வந்த. இந்த காப்பி குடி. ஏமா இவதான் மறந்து விட்டுட்டு வந்தா? எனக்கு ஒரு குரல் கொடுத்துனா நான் வந்து எடுத்துக்க போறேன். அதுக்காண்டி சாப்பிட்டதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்க போல இருக்கு. ஆமா நீ சாப்பிட்டியா இல்லையா? எங்கயா என்னிதான் திங்கணும். ஏமா ரொம்ப லேட்டாலாம் சாப்பிடாதம்மா, வயிறு தொந்தரவு வந்துற போது. போமா நேரத்தோட போய் சாப்பிடு. ரொம்ப தான் உங்க ஆத்தா கறி மலக்கிற போல இருக்கு. ஒரு இத்து போன இட்லி காண்டி என்ன கத்து கத்திச்சிட்டமா கிளவி. ஸ்னேகா கொஞ்சம் மெதுவா பேசம்மா. இன்னும் போல எனக்கு என்ன பயமா? அவங்க இருக்காங்க தானே, பார்த்துட்டு தானே பேசுறேன். நான் ஒன்னும் யாருக்கிட்டையும் அதை பத்தி குறை சொல்லலையே. நீ நான் சொன்னதா சொல்ற. அப்ப நான் பேசுறது எது ஒட்டு கேட்டுட்டு வந்தேன் நீனு? உங்களை மாதிரி ஒட்டு கேட்கற அல்ப புத்தி ஒண்ணு எனக்கு இல்ல. நீங்க சத்தமா தானே பேசுனீங்க, அது தெளிவாவே என் காதுல விழுந்துச்சு. இங்க பாருயா, இட்லி பாத்திரத்தை அவ பாட்டில திறந்து போட்டு வந்திருக்கா பாத்துக்க. நம்ம வீட்டுல தான் பள்ளி பாச்சாலாம் நடமாடுதுல, அது ஏதாவது மேல ஏறி விழுதா என்னத்துக்கு ஆறுது? அதை தான் சொன்னைய பார்த்ததும் ஆத்தாம புலம்பி விட்டேன். அது இவ காதுல விழுந்துட்டு போல. யாரு நீங்களா புலம்புறீங்க? என் காதுல விழணும்ட்டு வேணும்ட்டு நீங்க சத்தமா பேசுனீங்க. இங்க பாருமா, உண்மை இதுதான். நான் உன்னை பார்த்துட்டு உனக்கு நேரா பேச பயந்துக்கிட்டு உனக்கு பெறத்தால ஒளிஞ்சு நின்றுட்டு உன் காதுல விழணுன்ற பேசுற பழக்கலாம் எனக்கு கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, நேருக்கு நேரா அவங்க முகத்தை பார்த்து அவங்க தப்ப சொல்லி விடுவேன். அதுதான் என் பழக்கம். உன்ன மாதிரி உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில பேசுற பழக்கலாம் எனக்கு கிடையாது. நீ என்ன பார்த்துக்கிட்டு நான் இங்க வந்து எதுவும் பேசுற போறேன்னு எனக்கு முன்னாடி இங்க வந்து நின்று பம்மிக்கிட்டு நிக்கிற. அது ஒண்ணும் எனக்கு தெரியாமலாம் இல்ல. எதுக்கு இப்ப கத்துறீங்க? இங்க நான் ஒன்னும் சத்தம் போடல. நீ தான் 8 ஊருக்கு கேட்கற மாதிரி அலற. பிள்ளைங்களை என்ன திங்காம கிடக்குதுங்களே, அதுங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பள்ளி பாச்சா ஏறதெல்லாம் கொடுப்பியா நீனு? நீ என்னைக்குன்னா எதனா பார்த்து ஒழுங்கா கொடுத்துருக்கியா பசங்களுக்கு? என் நேரமும் குனிஞ்ச தலை நிம்மராது புதுசா கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு மாதிரி செல்லியே நோண்டிட்டு தானே கிடப்ப நீனு. அந்த பிள்ளைங்க அதை பார்க்காம தின்னு ஏதாவது இடக்கூடம் ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்கிறது? நீ உன் பாட்டுக்கு என் பேர்ல பழிய போட்டுட்டு போய்கிட்டே இருப்ப. இந்த கிளவிதான் இட்லி அவிச்சு வச்சா, சட்னி அரைச்சு வச்சா, அதுல என்னத்தையோ கலந்துட்டான்னு நீ பழி சொல்றதுக்குலாம் நான் ஒன்னும் அஞ்சல. ஆனா என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பாத்தியா? அந்த அக்கறையில தான் நான் புலம்புனேன். என்னவோ இந்த அம்மாக்கு தான் குறை சொல்ல தெரியுன்ற மாதிரிலாம் வந்துட்டா. நான்லாம் பேச ஆரம்பிச்சா இவெல்லாம் வீட்டை விட்டு ஓடி விடுவா. ஆனா சரி, இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணாச்சு, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்து விட்டு கொடுத்து போனா ரொம்ப ஓவரா தான் தலை மேல ஏறி நின்னுட்டு ஆடுறா. இவ ஓடி போயிடும் அவ பாட்டுல. ஆனா அந்த பிள்ளைங்க தாயிலா பிள்ளைங்களா ஏங்கிருமே, அந்த ஒரு காரணத்துக்காக நான் பொறுத்து போனா இது அவளுக்கு ரொம்ப இலக்கரமா போச்சு போல இருக்கு. இதெல்லாம் தேவையா உனக்கு? என்ன பார்த்து இலக்கரமா வச்சிருக்கிற? இருட்டி இரு, எனக்கும் நேரம் வரல, அப்ப பாத்துக்கிறேன் உன்ன. சி அதெல்லாம் ஒரு இட்லியா? அதுதான் நல்லா வந்துச்சு. அதை தின்னு அதுக்கு காப்பி ஒரு கேடா உனக்கு? இட்லி நல்லா இல்லைனா அப்ப எதுக்கு 10 இட்லியை முழுங்கின நீனு? ஒருவேளை இட்லி நல்லா இல்லைனா அதை சாப்பிடும் போது நகட்டி வச்சிருக்கோம். அதை தின்னு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னத்துக்கு குறைபாடுற? நானாச்சும் சட்னியை தொட்டு தான் தின்னேன். ஆனா நீ சட்னிக்குள்ள இட்லியை போட்டு புரட்டி எடுத்து நல்லா கோழி முழுங்கின மாதிரி லபக்குன்னு முழுங்கிட்டு சொல்ற. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? நேகா இந்த நோஸ் கட்லாம் உனக்கு தேவையா? நீயே இதுக்கு வாயை கட்டிட்டு வாங்கி கட்டிக்கிற. என்னையா மாத்தாக்காரி கொடுக்குற தைரியத்துல ரொம்ப தான் எகுற நீனு? உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாருக்கு? எனக்கு கட்டம் சரியில்லையா இல்ல உனக்கு கட்டம் சரியில்லையா? நீ தான் ஒரு வேளை காலையில இருந்து கலட்டலையே. அவளே பாவம் இந்த வயசான காலத்துல எந்திரிச்சு இட்லி அவிச்சு சட்னி அரைச்சு வச்சிருக்கா. அதை தின்னுட்டு பேசாம வாயை முடிட்டு இருக்கிறத விட்டு அவளே குறைப்பாடுனா அதை பொங்கிட்டு போறா. அந்த கோவத்தை இழிச்சு வாங்கிட்டு என்கிட்ட காட்டுறியா நீனு? அதே நான் இரவு டென்ஷன்ல இருந்தேன், அதான் அப்படி பேசிட்டு. சரி அதை விடுங்க. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம என்ன வெளியில போலாமா? என்னது வெளியிலயா? அதுக்கு சான்ஸே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரண்மனை 4 படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க தெரியுமா? ஆபீஸ்ல என்னமா பீத்திக்கிறாங்க, படம் ரொம்ப சூப்பரா இருக்குன்ட்டு. எனக்கு அதை கேட்கல வயிற்றுச்சலா இருக்கு. அவங்க எல்லாம் ஒன்னா கூடி குழுமி பேசிக்கிறாங்க. தமனா இப்படி ஃபைட் பண்றா, இவ்வளவு சூப்பரா பறக்குறா, அவ பேயா மாறிட்டா, அது இதுன்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் மட்டும் வாயை பிளந்துட்டு கேட்ட மாதிரி இருக்கு. எனக்கு நீங்க என்ன செய்வீங்களா ஏது செய்வீங்களா தெரியாது. இன்னைக்கு கட்டாயம் அரண்மனை 4 படம் பார்த்தே ஆகணும். நீங்க கூட்டிட்டு போய் வந்தே தான் ஆகணும். இங்க பாருமா, என் நிலைமை புரியாம பேசாத. இன்னைக்கு கட்டாயம் ஒரு மீட்டிங் இருக்கு, எனக்கு அதுதான் அட்டன் பண்ணி ஆகணும். இல்லனா மேனேஜர் சீட்டை கிழிச்சிருவாரு. மேனேஜர் பேசாம இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு லீவு கொடுங்க, நான் என் வைஃப் குழந்தைங்க கூட வெளியில போறேன்ட்டு. அதுக்கு கூட அவர் கோச்சுக்கு போறாரு. அவரே சொல்றாரு, எனக்கு மட்டும் என்ன குடும்பம் குழந்தை குட்டிங்களா இல்லாமல இருக்கு, அதுங்களுக்கு இன்னைக்கு லீவு தான், நாங்க என்ன வெளியே போக செய்யறோம். ஆபீஸ் மீட்டிங் முக்கியம், அதை வந்து நாங்க அட்டன் பண்ணல, உங்களுக்கு எல்லாம் என்ன கேடு வந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்களே. அப்ப என்ன வெளி சொல்றது? என்ன இது பெரிய சட்ட சிக்கலா வந்து நிக்குது? நீ வேணா பசங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன்.
சரி அப்ப வேணா ஒண்ணு செய்யலாமா? எனக்கும் ஆபீஸ்ல ஒரு 10 நாள் லீவ் தருவாங்க. சேர்ந்தாப்ல நானும் பசங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா? என்னம்மா நீனு இப்பதானே சொன்னேன் ஒரு நாளே எனக்கு லீவ் போட முடியாதுங்கிற. 10 நாள் நான் எப்படி ஊருக்கு வர முடியும்? நான் லீவ் போட்டா என் சேலரி கட் பண்ணிடுவாங்கன்னு உனக்கு தான் நல்லா தெரியும்ல. அப்பமா நீ தானே என்கிட்ட சண்டைக்கு வருவ. மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசைனா எப்படி? நான் ஒண்ணு உங்களை லீவ் போட சொல்லல. நாங்க வரைக்கும் தான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றேன். நீங்க இங்கே இருங்க. என்ன இப்படி சொல்லிவிட்ட? அப்புறம் என்ன யார் கவனிச்சுப்பா? அது அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க பாத்துக்கிட மாட்டாங்களா? அவளுக்கே வயசாயிடுச்சுல, ஒரு நாள் போல ஒரு நாள் இல்ல. ஏதோ இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு வேலை பார்த்தா எல்லா நாளும் அவ அப்படி பாப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நீ இந்த என்ன கவனிச்சுக்கோ. பேசாம பிள்ளைங்க வேணா அங்க அனுப்பி விட்டுரு. அதெல்லாம் முடியாது. எனக்கு மட்டும் எங்க அம்மா பார்க்கணும் ஆசை இல்லாமல இருக்கும். எங்க அம்மாவுக்கு என்ன பார்க்கணும் ஆசை இருக்கும்ல. ஆமால, அத்தை வேற எப்ப வேற உன்னை பார்க்கணும் போன்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பேசாம இப்படி செஞ்சா எப்படி? நீ போயிட்டு வரும்போது பேசாம அவங்களையும் கூட்டிட்டு வந்துரு. அவங்களுக்கும் நம்ம வீட்டுல ரொம்ப நாளா தங்கணும்னு ஆசைல. உன் தங்கச்சி கூட மாமா என்ன எங்களெல்லாம் விருந்துக்கு கூடவே மாட்டேங்கிறீங்கன்னு எப்ப பாரு ஓயாம போன்ல கேட்டுக்கிட்டே கிடக்குற. நீங்களும் எங்களை வந்து பார்க்க மாட்டீங்க, எங்களையும் கூப்பிட மாட்டீங்கன்னு அது ஒரு குறையா போகுதுல. நீ அவங்கள கூட்டிட்டு வந்துட்டா அவங்களுக்கும் நல்லா ஜாலியா இருக்கும், உனக்கும் நல்லா ரிலாக்ஸா இருக்கும். நாமளும் நம்ம பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இந்த லீவும் நல்லா கழியும்ல. எப்படி ஐடியா? என்னது, எங்க அம்மாவும் என் தங்கச்சி இங்க வரணுமா? ஐயோ, எங்க அம்மா அப்புறம் தங்கச்சி வீட்டுல 4, இவங்க 2 6, அப்புறம் எங்க அண்ணன் மைனி எல்லாம் வந்தாங்கன்னா ஐயோ டோட்டலா 10 டிக்கெட் ஆயிருமே. 10 டிக்கெட் 10 நாள் உட்காந்து தின்னா ஏன் கதை என்ன ஆகுறது? சாமானே ஒரு அமௌண்ட் ஆயிருமே. அதோட என் தங்கச்சி பிள்ளைங்களாம் வீட்லயே தங்காதுங்களா. டெய்லி பெரியம்மா இங்க போலாம் அங்க போலாவான்னு எல்லாரும் எடுத்துட்டு போகுங்களா. அதுக்கே ஊர்பட்ட செலவாகுமே. அப்ப இந்த மாச சம்பளம் ஃபுல்லா கரைஞ்சு போயிடுமே. கடைசியில நான் நினைச்சதான் நடக்க போகுது. இப்படின்னா அப்படின்னா இப்படிங்கிற. அப்ப என்ன செய்யலாம் நீயே சொல்லு ஒரு முடிவை. சரி விடுங்க, நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போன ஐடியாவே டிராப் பண்ணிக்கிறோம். பெத்து தாய்க்கு போய் சோறு கொடுக்க இப்படி கணக்கு பாக்குறாளே, இவெல்லாம் உருப்பிடுவாளா? ஆம்பளை பிள்ளைங்க தான் இந்த காலத்துல பெத்தவங்களை கவனிக்க மாட்டேங்குது அது இதுங்கிறாங்களே. இந்த பொட்டை பிள்ளை என்ன கணக்கு பாக்குது, அதுவும் பெத்த தாய்க்கு போய் கணக்கு பாக்குறாளே. அப்ப மாமியா நாளா இவளுக்கு ஏமாத்திரம். அதான் என்னெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கா போல இருக்கு. இவளுக்கு பணம் தான் என்னால முக்கியம். பணம் ஏன் தான் இப்படி பேயாட்டம் அலையிறாள்னே தெரிய மாட்டேங்குது. உறவுகள் தான் முக்கியன்றத என்னைக்குதான் இவ புரிஞ்சுக்க போறாளோ தெரியல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு யோசனை வருதுமா. என்னதுங்க? இல்ல, நீயே வந்து உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறியே, அதே மாதிரி தானே என் தங்கச்சி இங்க வரணும்னு ஆசைப்படுவா. அவ சொன்னால என்ன நான் இங்க வரணுன்ட்டு? அவ ஒன்னும் சொல்லல, நானா தான் சொல்றேன். ஏன்னா உனக்கு தோன்ற மாதிரி அவளுக்கும் தோணலாம்ல. நம்ம பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாச்சு, இப்பதானே நம்ம அம்மா வீட்டுக்கும் ஃப்ரீயா போய் தங்கிட்டு வர முடியும். மற்ற நாள்லாம் வந்தாலா ஒரு 2 நாள் இருந்தாலும் அவ பாட்டுக்கு ஓடிடுறா. ஒரு 10 நாள் இங்க வந்து தங்கிட்டு நம்ம அண்ணன் தம்பிங்களை பார்த்துட்டு அம்மாவையும் அப்படியே பார்த்துட்டு லீவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பிள்ளைங்களுக்கும் பொழுது போகும், நேரம் போகுமே நினைச்சிட்டு அவளும் அப்படி வரலாம்ல. உன்ன மாதிரி அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் அந்த ஆசை கனவெல்லாம் இருக்கும்ல. அதைத்தானே சொன்னேன். அதே மாதிரி எங்க அம்மாக்கும் பார்க்கணும்னு ஆசை இருக்கும், பேத்திகளுக்கும் நம்ம பாட்டியை பார்க்கணுன்ற என்ன வரும்ல. அதுங்களும் எங்க போகுதுங்க? லீவு விட்டா இப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாதான் உண்டு. அதை தான் சொன்னம்மா. மற்ற நல்லா வீடு விட்டா ஸ்கூலு விட்டா பழைய வீடு, வேற எங்க போகுதுங்க அதுங்களும்? இந்த மாதிரி லீவ் டைம்ல தானே நம்ம மாமா வீட்டுக்கு போகலாம், அத்தை வீட்டுக்கு போகலாம், பாட்டியை பார்க்கலாம், வெளியில போகலான்ற ஆசை அதுங்களுக்கு இருக்கதானே செய்யும். அதுங்களும் சின்ன சிறுசுங்க தானே, இப்பதானே அதுங்களும் அனுபவிச்சுக்கிட முடியும். விட்டு இந்தாலே காரை தூக்கிட்டு போய் கூட்டிட்டு வந்துடும் போல இருக்க. அதெல்லாம் சரிங்க, எங்க அம்மா வந்தாலே ஒரு அமௌண்ட் ஆகும்னு சொல்றேனே, அப்புறம் உங்க தங்கச்சி வந்தா செலவு மட்டும் அதிகம் ஆகாதா என்ன? சாமர்த்தியமா என் பிள்ளைய மடக்கிட்டாவலாம். நம்ம பிள்ளை என்ன சொல்லுவான்? அதெல்லாம் பரவாயில்ல பாத்துக்கிறேன்னு சொல்லுவானா, இல்ல பேசாம அம்மாவை மட்டும் அனுப்பி விடுறேன்னு சொல்லுவானா? ஆகதான் செய்யும். அவ என்ன நேரமும் இங்கே இருக்க போறா? பக்கத்துல எங்க பெரியம்மா வீடு இருக்குல்ல, அங்க தங்க வச்சுட்டா போச்சு. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நீங்க முதல்ல அவங்களை கூட்டிட்டு வரும்போது அப்படிதான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் என்ன நேரமும் இங்கே தான் கதையா கிடக்குங்க. அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அட பாவி, என்னடா நீ கடைசியில நீயா இப்படி மாறிவிட்ட? நான் மட்டும் எங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாம இங்க ஏமாந்துட்டு கிடக்கணும், ஆனா அவளுங்க மட்டும் இங்க வந்து ஒன்னா கூத்தடிச்சு கிடப்பாளுங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நல்ல கதையா இருக்க, இவளுக்கெல்லாம் ஒன்னா கூடி சந்தோஷமா இருக்க விட்டுருவேன் நானு. பேசாம ஒண்ணு செய்யுங்க, உங்க அம்மாவை பாப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தாதான் உனக்கு பொறுக்காத, வயிறு எரியுமே. நீயும் சந்தோஷமா இருக்க மாட்டேன், உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரேன். அப்படி எல்லாம் இந்த பையனுக்காக தான் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. கடைசியில நம்ம பிள்ளைய பாக்கிறதுக்கு கூட பிச்சைக்காரி மாதிரி கையேந்து நிக்க வேண்டியதா இருக்கு. இவ ஒழுங்கா இருந்தா என் நிலைமையா இப்படி இருக்க போகுது. இப்ப பாரு அம்மா, நீ தங்கச்சியை பார்க்க தங்கச்சி வீட்டுக்கு போலாமா? நான் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சம்மதம் வாங்கிட்டேன்னு என்னவோ பெரிய சாதிச்ச மாதிரி வந்து நிப்பா கூறுகட்ட பையன். நான் பெத்ததும் சரியில்லை, எனக்கு மருமகளை வந்து வாச்சதும் சரியில்லை. என்ன மேடம் ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்காங்க போல. எந்த ஒரு கப்பலுக்கு வந்துட்டு இப்படி நாடுல கை குத்தி இருக்கீங்க? என்னாச்சு? எதுக்காக ஒப்பாரி வச்சிருக்கீங்க? நானும் எந்த ஒரு கோட்டையை பிடிக்கிறதுக்காக இப்படி பலமா யோசிச்சுட்டு இருக்க போல கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். நெசமாக நீ எழுதிட்டு இருக்க? என்ன உன் மருமகாரி எதுவும் சொன்னாளா? அவளை மட்டும் குற்றம் சொல்லி என்ன ஆக போகுது? இரு, அவளுக்கு வச்சுக்கிறேன் பாருப்பா. வேண்டாம், இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவளை விடிஞ்சு விடியாம சண்டை போடுறதே பெரிய ஜோலியா வச்சிருக்க. எதுக்காண்டி காலையிலே உன்ட்ட சண்டை போட்டு இப்படி அள வைக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். நம்ம மாதிரி என்ன பண்ண? அப்படி நான் பாப்பா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதான் இந்த சண்டாளி எப்பமா ஒட்டு கேட்டிருப்பா போல.
நமக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசி அவன் மூலமா போக விடாம தடுக்கணும்ட்டு என்னவோ பெருசா திட்டம் போட்ட மாதிரி போனாங்க அந்த மேடம். சரி அப்புறம் என்னாச்சு? அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாளா, உடனே நான் பெத்து வச்சிருக்கல ஒரு கெட்டிக்கார துறை, அவர் என்னவோ அவளை மடக்கிறத நினைச்சிட்டு உன் அம்மால இங்க வர சொல்லுவோமான்னு சொன்னதும் அவ பெத்த தாக்கி கூட அப்படி கணக்கு பாக்குறாட்டி. அந்த நாய் யாருக்குன்னா கணக்கு பார்த்துட்டு போகுது, நமக்கு என்ன வந்துச்சு? அதனால ஒன்னு என்ன சொன்ன அதை சொல்லு முதல்ல. அவ ஆத்தாக்காரி அவங்க வீட்டு சனலாம் இங்க வந்துச்சுன்னா நிறைய ரூபா அவன் கணக்கு பார்த்ததும் இவனுக்கு அவ பேச போனதும் புரிஞ்சிடுச்சு. நம்ம அம்மா தான் போகணும்னு நினைக்கிறா போல இருக்கு, அதை மதிக்கதான் இவ இப்படி வந்து சொல்றான்றதை புரிஞ்சதால பேசாம பாப்பாவை வர சொல்லிடுவான்னு சொன்னான். பாப்பா வந்தா எந்நேரம் நம்ம வீட தானே கதியா கிடப்பான்னு அவ சொல்றா. அதுக்கு பேசாம பெரியம்மா வீட்டுல தங்க வச்சிருவான்னு சொல்றான்ட்டி அவன். இவெல்லாம் ஒரு அண்ணங்காரனாட்டி. அதுக்கு அந்த சண்டாளி என்ன தெரியுமா சொல்றா, நீ கூட்டிட்டு வரும்போது அப்படிதான் சொல்லுவ, அதுக்கு பிறகு நம்ம வீடே கதின்னு கிடந்தா யாரு பாடம் எடுக்குதுங்கிறாட்டி. என் பிள்ளை நான் சோத்துக்கு வழி இல்லாமல இங்க வரணும்னு வருது. அதை கேட்கையில எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாட்டி. பெத்த பொண்ணுங்க தாய் வீட்டுக்கு போறது கூட ஒரு குத்தமா? பேசாம இந்த நாய் அவன் ஆட்ட வீட்டுக்கு தட்டி விட்டுற வேண்டியதானே? அதுக்கும் முடியாதுங்கிறா. சரி விடு, நீ ஏதோ சொல்ல வந்த, நான் என் கவலையை சொல்லி உன்னை விட்டுட்டேன் பாரு. என்னாச்சு? என்னத்த சொல்ல, வீட்டுக்கு வீடு வாசப்படி உன் நிலைமை இப்படி, என் நிலைமை இதை விட மோசம். இந்த சக்தி பிள்ளைய காலில இருந்து காணும், எங்க போனாலும் தெரியல, தேடாத இடம் இல்ல. எனக்கு அதை நினைக்கலே ஒரு மாதிரி இருக்கு. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ கமிட்டி மீட்டிங் போடுறது போல இருக்கேன். இதுங்களை பேச விடக்கூடாது. அப்புறம் இதுங்க ஒன்னா பேசிச்சிங்கன்னா மாடிக்கு போச்சிங்கன்னா அப்புறம் நாம போட்டு திட்டெல்லாம் ஃபிளாப் ஆயிடுமே. என்ன இவ வந்ததும் திருதுன்னு முழிக்கா, இவகிட்ட இது கள்ளத்தனை இருக்கு போல. மாடியே தேடி பாக்க அந்த பிள்ளை மாடியில தான் இருக்கு. கிளவி எப்படி கரெக்டா இருக்குது, நாம நினைச்ச மாதிரி இல்ல, நல்ல விவரமா தான் இருக்கு. நான் ஏன்டா பூமிக்கு பாரமா பறந்து தொலைச்சேனே தெரியல. பேசாம கடவுள் என்ன படைக்காமலே இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் நல்ல வாழ்க்கை இல்லாம ஏங்கிட்டு கிடக்குறாங்க. பேசாம இவர் அவங்க கண்ணில பட்டு இருந்தாலாச்சும் நல்ல சந்தோஷமா வாழ்ந்துருப்பாரா இருக்கும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவருக்கு ஒரு சுகமும் இல்ல. பிறக்கும் போது பெத்த தாய் தகப்பன முழுங்கிட்டேன். ஏண்டி அனாத நாயே, அனாத கழுதுன்னு என்னென்னவோ வாய்க்க வந்தது எவ்வளவோ பேர் எத்தனையோ திட்டிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தாங்கிக்கவே முடியலனாலும் நம்ம தலையெழுத்து தான், நம்ம வீடு இதுதானே, நானும் அதை பொறுத்துக்கிட்டு 10ல் இது 1 11 போகட்டேன்னு அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு வர முடிஞ்ச என்னால எனக்கு ஒரு குழந்தை பிறக்க முடியல. ஒரு தாயாகிறதுக்கான தகுதி இல்லைன்றதை மட்டும் சகிச்சுக்கவே முடியல. வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் வரலாம், ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா எப்படிதான் நானும் வாழ்றது? சின்ன வயசுல இருந்து நானும் படாத பாடுபடுறேன். என் கஷ்டத்துக்கு மட்டும் ஒரு விடிவு காலமே பறக்கவே மாட்டேங்குது. சிவா கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டியாமா? பாவம் அந்த பிள்ளை ஊர் போல அலைஞ்சிட்டு கிடக்கும்ல. ஏன் தான் இந்த கிறுக்கு இப்படி பண்றாலே தெரிய மாட்டேங்குது. எனக்கு வாட்சி தான் தெரியல, ஓ மருமகளாவது தங்க மாட்டவன் பார்த்தா கடைசியில இவளும் ஒரு விதமா நம்மள கஷ்டப்படுத்ததானமா செய்யறா. சொல்லிட்டம்மா, அதை கேட்டுதான் அவனுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் தான் இவ இப்படி பண்றாலே தெரிய மாட்டேங்குது. என்னன்னே தெரியல, நான் பிறந்ததுல இருந்து ஒண்டி கட்டியா தான் இருக்கணும்னு என் தலையில ஆண்டவன் எழுதி இருக்கான் போல இருக்கு. நான் பிறக்கும் போது என்ன பெத்த தாய் தகப்பனுக்கு நான் பாரமாயிட்டம் போல இருக்கு. அதை தாங்க முடியாம அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. எத்தனை சிரமத்துக்கு அனாதாசமத்துல வளர்ந்தேன், அங்கேயாவது விட்டு வச்சிருக்கலாம். அதுக்கு இல்லாம ஒரு வீட்டை தத்து எடுத்து போற பேர்ல எவ்வளவு கொடுமைப்படுத்தி எத்தனை சித்திரவதைகளை அனுபவிச்ச நானும். அந்த நேரத்துல இவர் என் கண்ணில பட்டதும் கடவுள் நமக்காண்டி அனுப்பி வச்ச பரிசு தான் இவருன்னு இவரை சந்தோஷமா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவரு எனக்கு வாழ்க்கை கொடுத்த கடவுள், ஆனா இந்த கடவுளுக்கு கூட ஒரு வாரிசை கொடுக்க முடியலையேன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இவரு என்ன கல்யாணம் பண்ண பாவத்தை தவிர வேற எதுவுமே செய்யல. அதுக்கு இவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நான் கொடுக்கணுமா? ஏன் கடவுளே, மனசாட்சி உனக்கு இல்லையா? என்னதான் வாட்டி வதைக்கிறேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த கடவுளுக்காச்சும் நான் ஏதாவது செய்யலாம்ல, அதுக்கு கூட எனக்கு விட்டு வைக்கலையே. நன்றி கடனா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்கலான்னு பார்த்தா அந்த குழந்தை பாக்கியம் கூட எனக்கு இல்லையோன்னு ரொம்ப கவலையா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் ஏதாவது எதகடமா சொல்லிட்டாங்கன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு சுத்தமா இல்ல. பிறந்ததுல இருந்து நான் ஒண்டி கட்டியா இருக்கேன். சரி, எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆகும்போது, குழந்தை குட்டின்னு ஆகும்போது என் குடும்பம் பெருசா இருக்கும், விரிஞ்சி பறந்ததா இருக்கும், நானும் நிறைய பேரோட இருப்பேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டனே. அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது போல இருக்கு. எம்மாடி, மாடிக்கு தானமா வந்தான்னு சொன்னேன், ஆளே காணுமேமா. என் மருமக திருதரன்னு முடிச்சாலும் இவ மாடியில தான் இருப்பா. அவதான் ஏதாவது ஏடகடமா சொல்லி ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைச்சேன். அது அவனா இருக்கா பாரு. ஐயோ, எதுக்கு இந்த பிள்ளை அழுதுட்டு இருக்கு? என்னாச்சு? அப்பமே சொன்னேன், ஹாஸ்பிட்டலுக்கு அவ வர விருப்பலன்னா விட்டுடா, கட்டாயப்படுத்தாதானு ஒரு வார்த்தையாவது கேட்டான். அவன் இவகிட்ட சண்டை கிட்ட பிடிச்சிருப்பானோ? ஒரு சில விஷயங்கள்லாம் அவன் சொல்றதை கேட்கலன்னா அவன் வேற முரட்டு பிடிவாதக்காரனாச்சே. இவகிட்ட ஏதோ பிடிவாதம் பிடிச்சு ஒருவேளை இவ்வளவு அடிச்சு கிடிச்சு போட்டானா? இந்த பிள்ளை வேற என்ன அழுகுது. சக்தி, எம்மாடி சக்தி, இங்க என்னமா பண்ற? உன்னை காணும், நாங்க ஊர் முழுக்க தேடிட்டு வரோம். மாடியில தான் வந்திருக்கேன், எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலாம்லமா? ஏன் மாடிக்கு கூட நான் வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லலமா, உன்னை காணுதானே பரிதவிச்சு போயிட்டோம், அதான் சொன்னேன். நான் ஒண்ணு செத்துக்கிட்டு போயிடல, உயிரோட தான் இருக்கேன். ஏமா இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறேன்? நீ இப்படி பேசுற ஆளே இல்லையே. அப்ப நான் எப்படி பேசுறீங்க? ரொம்ப அன்பா பாசமா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவா தானே இருப்பேன். உங்ககிட்ட இன்னைக்கு வித்தியாசம் தெரிஞ்சது, அதான் எங்க அம்மா அப்படி கேட்குறேன். சொல்லு, ஏன் அப்படி பேசுற இன்னைக்கு? இங்க பாருங்க, இந்த மாதிரி மிரட்டலாம் எட்ட வச்சிடாதீங்க. ஏலே, அதான் அப்பமே சொன்னேன், அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்தாதானே. நீ எங்கன்னா ஒரு வார்த்தையாச்சும் கேட்டியா? அவளை அடிச்சு போட்டியா?
ஏம்மா என்னம்மா நான் ஏமா அப்படி பண்ண போறேன்? ரெண்டாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நான் சொல்லவே இல்லை, அவ தான் சொன்னேன். கடைசியில் இப்போ போக விருப்பம் இல்லைன்னா அதை யாரும் சொல்லியிருக்கலாம்ல. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அது வேஸ்ட்டாக போயிருமே தான் கோவப்பட்டேன். வேற எதுவும் அப்போ கூட ஒரு வார்த்தை தானே சொன்னேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். ஏமா இப்படி பண்ணுற? உன்னை நம்பி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியாச்சு, பணம் வேறு 500 ரூபாய் கட்டியாச்சு. வா ஒரு வாட்டியாவது போயிட்டு வந்துடும், அதுக்கு பிறகு வேண்டான்னு கூட சொன்னேனேம்மா. அவளை ஒன்றும் கட்டாயப்படுத்தவே இல்லை, அவள் விருப்பத்துக்கு கடையில் தான் நான் அப்பாயின்மெண்ட்டாக போட்டேன். சண்டை சூடு பிடிக்குது போல இருக்கே. ஐயோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேனா? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா என் மாமி என்ன ஆள ஆரம்பிக்கலையே, வாயில கையை வச்சு அதிர்ச்சியாக தானே பார்த்துட்டு இருக்கேன். பணம் 500 ரூபாய் தான்டா, நம்ம கிட்ட இல்லாத பணமா? போனா போயிட்டு போது விடுடா, ஹாஸ்பிட்டலாம் ஒன்றும் போய் கிளிக்க வேண்டாம். சரிம்மா, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. சரி வாங்க கீழே ஏச்சும் போவோம். எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா இப்போ? ஆத்தால மகனை சேர்ந்து நல்ல டிராமா போடுறீங்களே, சூப்பரா நடிக்கிறீங்களே. என்னம்மா சொல்றேன்? நாங்க ஏமா நடிக்க போறோம்? எங்களுக்கு நடிக்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? போதும், நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டா நான் உடனே இறங்கி கீழே வந்துருவேன் நினைச்சிட்டீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அவர் திட்டுற மாதிரி ஒரு பக்கம் வந்து திட்டு வர, நீங்க சமாதானம் பண்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சமாதானம் பண்றீங்களா? மா நீ வாமா இந்த பக்கம். சக்தி இப்போ என்ன நடந்து போச்சு? எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? என்ன தொடறீங்க நீங்க? இந்த மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. மேல கை வச்சு பேச பழக்கம் என்ன பழக்கம்? சண்டை களை கட்டுது. நல்ல வேலை சினிமாக்கு போனேன்னு நினைச்சேன், அவர் வேற கூட்டு போனேன்னு எனக்கு ரொம்ப கோவமா வேற இருந்துச்சு. ஒருவேளை சினிமாக்கு போயிருந்தா கூட இந்த மாதிரி அருமையான சீன்ஸ்லாம் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு பொழுதே ரொம்ப ஜாலியா இருக்கு எனக்கு. ஏப்பா இந்த மாதிரி சீனெல்லாம் பார்த்து எம்பிட்டு நாளாச்சு. எப்பவுமே இந்த சக்தி இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், என்ன இவன் ஒப்பாரி வைக்கிறான், நான் கோவமா இருப்பேன். அந்த சிவா பையன் இருக்கிற இடத்துல என் வீட்டுக்காரர் இருப்பாரு, இவன் கோவமா இருக்கிறான், அவரே அழுதுகிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அதான் சொல்லுவாங்களா பெரியவங்க, காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுன்றது இதுதானோ? எப்பவுமே இந்த வீட்டுக்கு காட்சி போல நாங்க 2 பேர் மட்டும்தான் இருப்போம். இவங்க எல்லாரும் எங்களை சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கறதோட இல்லாம எங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதே பெரிய வேலையை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் தலைகீழ நடக்குது. அதான் இந்த பெருசுங்க ரெண்டும் அதிர்ச்சியா வாயை பொழந்துட்டு நிக்குது போல இருக்கு. எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போடாச்சு, ஆனா இந்த ஆளுடைய ரெடியாவை இன்னும் காணுமே. தான் சொல்லி வாய முடியல, இன்னும் வந்தாச்சா? என்னமாதான் சண்டையே மாற போகுது. பாப்போம். சண்டையும் கூப்பாடும் அழுகையும் கண்ணீருமா போக போதா இல்ல கலகலப்பா போக போதான்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பஞ்சாயத்து தலைவர் வேற பக்கத்துல வந்து நிக்கிறாரு, அவர் தரப்பு நியாயத்தெல்லாம் எடுத்து வைப்பாரு. அதனால ஒருவேளை இந்த சக்தி மனசு மாறுவாளா, இல்ல அவ பிடிவாதமா கோபமா இந்த வீட்டை விட்டு வெளியில போவாளான்றத அடுத்த எபிசோட்ல மிஸ் பண்ணாம பாருங்க.